வெல்கம் டு தமிழ் பட்டாளம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமில் மேக்ஸ் ரீசனிங் சம் வந்து பார்க்கலாம். ரீசனிங் சம் வந்து 27 டாபிக் இருக்குது. டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் நம்ம சம் வந்து பார்க்கலாம். இது வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம்லையும் ரீசனிங் வந்து சம்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஒத்த தன்மை இந்த டாப்பிக்கில் வந்து சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3:243 5 கொஸ்டின் மார்க். இப்போ ஃபஸ்ட்டு 3க்கும் 243க்கும் என்ன ரிலேட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். இப்போ 3 243 3 வந்து 5 டைம்ஸ் பெருக்கணும்னா நமக்கு 243 வரும். 3 பவர் 5 ஈக்குவல் டு 243. அதே மாதிரி 5 பவர் 5 625 × 5 3125. ஆன்சர் வந்து 3125. அடுத்த கொஸ்டின் 6:18:4 கொஸ்டின் மார்க். இப்போ 6க்கும் 18க்கும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். 6 வந்து 3ஆல் பெருக்கணும்னா 6 3 18. அதே மாதிரி 4 3ஆல் பெருக்குங்க, 4 3 12. ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஆன்சர் இல்லை. அப்போ வேறு மெத்தடில் பாருங்கள். 6ஓட 12 கூட்டணும் அப்படின்னா 18 வரும். இதே மாதிரி 4ஓட 12 கூட்டுங்க, 16. இப்போ ஆன்சர் வந்து 16. அடுத்த கணக்கு 5:36:6 கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்காங்க. இப்போ 5ஓட அடுத்த நம்பர் என்னது? 6. 6 ஸ்கொயர் வந்து என்னது? 36. இதே மாதிரி இங்கே 6 கொடுத்துருக்காங்க. 6ஓட அடுத்த நம்பர் 7. அப்போ 7 ஸ்கொயர் வந்து என்னது? 49. இப்போ ஆன்சர் இஸ் 49. அடுத்து 4வது கணக்கு 456:15 789 என்ன கொஸ்டின் என்னன்னு கேட்காங்க. இப்போ 15க்கும் 456க்கும் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 15 ஸ்கொயர் பண்ணி பார்த்தோம்னா 225 வரும். இதோட இதை ஆட் பண்ணோம்னா வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். வரலை. அப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 4 + 5 9, 9 + 6 15. அப்போ இங்கே இருக்க ஒவ்வொரு டிஜிட்டையும் ஆட் பண்ணி போடுங்க. 9 8 கூட்டினா 17, 17 + 7 24. இப்போ ஆன்சர் வந்து 24. அடுத்த கணக்கு 182 கொஸ்டின் 210:380. இதில் வந்து 210க்கும் 380க்கும் எப்படி போட்டிருக்காங்க? 210 எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா 15 ஸ்கொயர் 225 - 15 பண்ணோம்னா 210. இதே மாதிரி 380 எப்படி கொண்டு வந்திருக்காங்க? 20 ஸ்கொயர் 400 - 20 380. இதே மாதிரி இப்போ 182. இப்போ இங்கே 15க்கும் 20க்கும் 5 நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ 182 எப்படி கொண்டு வந்திருக்காங்க? 14 ஸ்கொயர் 14 ஸ்கொயர் 196 - 14 182. இது 14க்கும் 5 கூட்டணும்னா 19. 19 ஸ்கொயர் வந்து 361 - 19 342. ஆன்சர் வந்து 342. அடுத்த கணக்கு 18:30:36 என்னன்னு கொஸ்டின். இப்போ 18க்கும் 30க்கும் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா 18 2ஆல் பெருக்கணும்னா 36 வரும். 36 - 6 = 30. அதே மாதிரி 36 2ஆல் பெருக்குங்க, 72 - 6 66. ஆன்சர் வந்து 66. அடுத்த கணக்கு 0.16:0016 1.02 கொஸ்டின் மார்க். இப்போ இது வந்து நம்ம பின்னத்தில் எழுதலாம்.
16/100. இங்கே வந்து 16/10,000. இதே மாதிரி இங்கிட்ட எழுதினோம்னா 102/100. இங்கே 102/10,000. 10,000னா 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா ஆன்சர் 0.0102. ஆன்சர் இதுதான். அடுத்த கணக்கு 68:130 கொஸ்டின் மார்க் 350. இப்போ இங்கே 68 ஒன்று ஸ்கொயரில் வந்து 64 வரும். இங்கே எதுவும் செக் பண்ணி பாருங்க. இங்கே வந்து 121 11 ஸ்கொயர் வரும். அது எதுவும் கூட்டுனா வருதான்னு செக் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா கியூப் செக் பண்ணி பாருங்க. 4 கியூப் அப்படின்னா 64 + 4 68. இதே மாதிரி 5 கியூப் 125 + 5 130. இப்போ 6 கியூப் 7 கியூப் 7 கியூப் வந்து 343 + 7 350. இங்கே 350 வந்திருக்குது. இப்போ 6 கியூப் வந்து எத்தனை 216 + 6 222. ஆன்சர் வந்து 222. அடுத்த கணக்கு 48:122 168 கொஸ்டின் மார்க். இப்போ 48 இங்கே 122. நீங்கள் யோசித்து பார்த்தோம்னா 49 ஸ்கொயர் நம்பரில் வரும். இங்கே வந்து 121 ஸ்கொயர் நம்பரில் வரும். இங்கே 169 வரும். இப்போ அதை வச்சு செக் பண்ணுங்கள். இப்போ வந்து 7 ஸ்கொயர்டு அப்படின்னா 49. அதுலேருந்து -1 அப்படின்னா 48. அதே மாதிரி 11 ஸ்கொயர்டு 121. அதோட எதோ +1 122. அதே மாதிரி 169 வந்து 13 ஸ்கொயர் 13 ஸ்கொயர் 169 -1 = 168. இங்கே 7க்கு அடுத்து 11 கொண்டு வந்துட்டாங்க. 4 நம்பர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 13ஓட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா 17. அப்போ 17 ஸ்கொயர் = 289. இங்கே வந்து ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதனால் நம்ம இங்கே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 290. ஆன்சர் வந்து 290. அடுத்த கணக்கு 169:13 289 என்ன கொஸ்டின் மார்க். இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட மாதிரி தான் இருக்குது. 13 ஸ்கொயர்டு வந்து 169. அப்போ 289 எதோட ஸ்கொயர்டு அப்படின்னா 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் வந்து 289. அடுத்த கணக்கு 122:170 290 கொஸ்டின் மார்க். இப்போ 122 170 இதே பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. 122 அப்படின்னா எதோட ஸ்கொயரில் வரும் அப்படின்னா 121 11ஓட ஸ்கொயர்டு. அப்போ 11 ஸ்கொயர் + 1 121 + 1 வந்து 122. இங்கே 169. அப்போ 13 ஸ்கொயர் + 1 169 + 1 = 170. இப்போ இங்கே 290 இருக்குது. 289 வந்து எதோட ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம்னா 17 ஸ்கொயர். 17 ஸ்கொயர் + 1 = 289 + 1 = 290. இங்கே வந்து எதா 2 ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ 17ஓட 2 ஆட் பண்ணோம்னா 19. 19 ஸ்கொயர் + 1 361 + 1 362. ஆன்சர் வந்து 362. அடுத்த கணக்கு 1
42:56 இங்கே வந்து 772 இருக்கு, இல்லை இங்கே வெறும் 72 மட்டும்தான். 72 கொஸ்டின் மார்க் என்னன்னு கேட்காங்க. இப்போ 42ன்னு இருக்கு, எதோட ஸ்கொயர்டு செக் பண்ணி பார்த்தோம். இப்போ 6 ஸ்கொயர்டு அப்படின்னு பார்த்தோம்னா 36, அதோட 6 ஆட் பண்ணோம்னா 42. இப்போ 7 ஸ்கொயர்டு அப்படின்னா 49 ப்ளஸ் 7 56. 8 ஸ்கொயர்டு 64 ப்ளஸ் 8 72. இதே மாதிரி 9 ஸ்கொயர் 81 ப்ளஸ் 9 90. இப்போ ஆன்சர் வந்து 90. அடுத்த கணக்கு 3265:4376 4673 கொஸ்டின் மார்க். இப்போ இதுக்கும் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டிஜிட்டாக பாருங்க. 3க்கு அடுத்து 4, 2க்கு அடுத்து 3, 6க்கு அடுத்து 7, 5க்கு அடுத்து 6 அப்படின்னு வரிசையாக வந்திருக்கா. அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து 5க்கு அடுத்து 6, 6க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 8, 3க்கு அடுத்து 4. இது ஆன்சர். ஆன்சர் வந்து 5784. அடுத்த கணக்கு 24:60:210 கொஸ்டின் மார்க். இப்போ இங்கே 24ன்னு இருக்கு. நம்ம ஸ்கொயர் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 25 வரும். இங்கே ஸ்கொயர்னா 64 வரும். இல்லை கியூப் பார்த்தோம்னா கியூப் வந்து 3 கியூப் அப்படின்னா 27, 4 கியூப் 64. இதுலேருந்தே பார்த்தலாம். இதில் 3 மைனஸ் பண்ணோங்க அப்படின்னா 24. சாரி, 64ல் 4 மைனஸ் பண்ணோம்னா 60. இதே மாதிரி 210 இருக்குது. அப்போ எதோட கியூப் அப்படின்னு செக் பண்ணும்போது 6 கியூப். 6 கியூப் வந்து எத்தனை அப்படின்னா 216 மைனஸ் 6 210. இப்போ 7 கியூப். ஏன்னா இங்கே இதுக்கு அடுத்த நம்பரே போட்டாங்க. அதே மாதிரி 6க்கு அடுத்து 7 போட்டோம்னா 7 கியூப் வந்து 343 மைனஸ் 7 336. இது ஆன்சர் 336. அடுத்த கணக்கு 6:222:7 கொஸ்டின் மார்க். இப்போ 6 வந்து 222. 6க்கு வந்து கியூப் பண்ணோம்னா 216 வரும் தெரியும். இப்போ 6 கியூப் அப்படின்னா 216, அதோட 6 கூட்டணும் அப்படின்னா 222. அதே மாதிரி 7 கியூப் பண்ணுங்க. 7 கியூப் பண்ணோம்னா 343 ப்ளஸ் 7 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 350. ஆன்சர் வந்து 350 இருக்குது. அடுத்த கணக்கு 5:124:7 என்ன? இது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. 5 இங்கே 125 வரணும். ஏன்னா கியூப் பண்ணியிருப்பாங்க. இப்போ 5 கியூப் என்னது அப்படின்னா 125, அதோட -1 அப்படின்னா 124. அதே மாதிரி இங்கே 7 கியூப் அப்படின்னா 343 -1 342. இங்கே கரெக்டாக போடுங்க. இங்கே 343 இருக்குது, ஆனால் இங்கே போட்டுறக்கூடாது. -1 பண்ணோம் அப்படின்னா 342. இது ஆன்சர். அடுத்த கணக்கு 19:37:26 என்ன அப்படின்னு. இப்போ 19:36. அப்போ இது 2ஆல் பெருக்குனா என்ன வரும்? 19 × 2 38, அதோட -1 பண்ணியிருக்காங்க. அப்போ 37. அதே மாதிரி 26 × 2 52, அதோட -1 51. ஆன்சர் வந்து 51. அடுத்து 24:60
120 இஸ்ட் என்ன 24 இன்ஸ்ட் 60. இப்போ இங்கே 24 60 ஏற்கனவே நம்ம இதே மாதிரி ஒரு கணக்கு பார்த்தோம். 24னா 3 கியூப் வந்து 27 மைனஸ் 3 24ன்னு வந்துச்சு. 60க்கு வந்து 4 கியூப்னு வந்துச்சு. இங்கே வந்து 120ன்னு இருக்குது. இது ரெண்டு அப்படி பார்த்தோம்னா வந்துடும். இங்கே 120க்கு செக் பண்ணி பாருங்க இதோட கியூப் வருமானு பார்த்தோம்னா வரல. அப்போ இதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 24ல் பாதி 12 12 5ஆல் பெருக்கிருக்காங்க. 12 5 60. அதே மாதிரி 120 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 60 60 × 5 300. ஆன்சர் வந்து 300. அடுத்தது 7:50:11 என்ன பார்த்தோன்னே கண்டுபிடிச்சோம். 7 இங்கே 50 இருக்கு. 7க்கு வந்து 7 ஸ்கொயர்னா 49ன்னு வரும். அதோட என்ன பண்ணியிருக்காங்க +1 49 +1 50. இதே மாதிரி 11 ஸ்கொயர் 121 +1 122 வரணும். ஆனால் ஆன்சர் செக் பண்ணி பாருங்க 122 இருக்குதா இல்லை. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க -1 பண்ணியிருக்காங்க. அப்போ 120. ஆன்சர் 122 இருந்துச்சுன்னா கரெக்டான ஆன்சரு. இங்கே 120 இருக்குது. மற்றது எதுவும் ரிலேட்டடாக வரல. ஆனால் -1 பண்ணோம்னா 120 வந்துடும். இப்போ ஆன்சர் வந்து 120. அடுத்த கணக்கு 7584 5332 4673 கொஸ்டின் மார்க். இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டாக பாருங்கள். இப்போ 7 5 2 கம்மி பண்ணியிருக்காங்க. 5க்கு 3க்கு 2 கம்மி பண்ணியிருக்காங்க. 8 6 4 2 2 மைனஸ் பண்ணி போட்டிருக்காங்க. இதே மாதிரி 4லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 2 6ல் 2 போச்சுன்னா 4 7ல் 2 மைனஸ் பண்ணால் 5 3ல் 2 மைனஸ் பண்ணோம்னா 1. இப்போ 2451 இதுதான் ரைட்டான ஆன்சர். அடுத்த கணக்கு 5:36 என்ன இப்போ 5 அடுத்த நம்பர்னா 6 ஸ்கொயர் வந்து 36. இப்போ 6 அப்படின்னா அடுத்த நம்பர்னா 7 7 ஸ்கொயர் வந்து 49. 182 கொஸ்டின் மார்க் 210 380. இது வந்து இப்போ 210 380 இது வந்து எதோட ஸ்கொயர்னு செக் பண்ணி பார்த்தோம்னா 15 ஸ்கொயரோட -5 பண்ணியிருக்காங்க. 225 -15 210. இதே மாதிரி 20 ஸ்கொயர் = 400 400லேருந்து -20 380. இதே மாதிரி 182 எதுக்கு வரும் அப்படின்னா 14 ஸ்கொயர் 196 -14 182. இதோட 5 ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே 15க்கு அடுத்து 20 வந்துருக்கு. அதனால் 14க்கு அடுத்து 19 ஸ்கொயர் = 361 -19 342. ஆன்சர் வந்து 342. அடுத்த கணக்கு 25 36 49 என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இங்கே 25னா எதோட ஸ்கொயர்டு 5ஓட ஸ்கொயர். இப்போ இங்கே 6ஓட ஸ்கொயர்டு என்னது 36 +1 6 ஸ்கொயரோட +1 37. 49னா 7 ஸ்கொயர். அப்புறம் நம்ம லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் 8 ஸ்கொயர் +1 கண்டுபிடிக்கணும். 8 ஸ்கொயர் எத்தனை 64 +1 65. அது 16:56 32
32 என்ன? இப்போ 16க்கும் 56க்கும் ஏதாவது கனெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது 16 வந்து 3ஆல் பெருக்கணும்னா 48ன்னு வரும். 3.5ஆல் பெருக்குங்க. ஐம்பத்தி 6 வருது. அப்போ 32ஐயும் 3.5ஆல் பெருக்கணும் அப்படின்னா 112. ஆன்சர் வந்து 112. நாற்பத்தஞ்சு இஸ்ட்டு 56 இஸ்ட்டு 45 இஸ்ட்டு 36 இஸ்ட்டு 63 இஸ்ட்டு என்ன அப்படின்னு. இப்போ 45 வந்து 5 × 9 45. 6 4 × 9 36. 63 வந்து 7 × 9 63. அப்போ அடுத்து என்ன வரும்? இங்கே 5க்கு ஒன்று கம்மி பண்ணி 4, இங்கே 7 போட்டிருக்கோம். அடுத்து 6. 6 × 9 54. ஆன்சர் வந்து 54. இது 42 இஸ்ட்டு 56 இஸ்ட்டு 110 இஸ்ட்டு என்ன அப்படின்னு. இப்போ 42 வந்து 6ஓட ஸ்கொயர் வந்து 36. 36 + 6 வந்து 42. 7 ஸ்கொயர் 49 + 7 56. 110 எதோட வரும் அப்படின்னா 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர் 100. 100 + 10 110. இப்போ 10க்கு அடுத்து வந்து 11. 11 ஸ்கொயர் வந்து 121 + 11 132. ஆன்சர் வந்து 132. அடுத்து 5 இஸ்ட்டு 100 4 இஸ்ட்டு 64 இங்கே 4 இஸ்ட்டு 80 3 இஸ்ட்டு என்ன. இப்போ 5க்கும் 100க்கும் பார்க்கணும். இப்போ 5 வந்து எதோட பெருக்குனா 100 வரும். இப்போ 20ஆல் பெருக்கிட்டாங்க. 4 வந்து 16ஆல் பெருக்கணும்னா 64 வந்துடும். இதே மாதிரி இங்கே வந்து 4 வந்து 20ஆல் பெருக்கணும் அப்படின்னா 80 வந்துடுச்சு. அப்போ இங்கேயும் 16ஆல் பெருக்கணும். 3 16 48. அடுத்த கொஸ்டின் வந்து 42 இஸ்ட்டு 56 இஸ்ட்டு 132 இஸ்ட்டு என்ன. 42 அப்படின்னா 7 ஸ்கொயர். 7 ஸ்கொயர் 49 - 7னா 42. 8 ஸ்கொயர் 64 - 8 56. இதே மாதிரி 132 எதோட ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12 ஸ்கொயர் = 144 - 12 132. அடுத்து 13 ஸ்கொயர். 13 ஸ்கொயர் 169 - 13 156. ஆன்சர் வந்து 156. அடுத்து 11 இஸ்ட்டு 121 இஸ்ட்டு 110. 15 இஸ்ட்டு 225 இஸ்ட்டு 210 இஸ்ட்டு என்ன. இதே மாதிரி பேட்டர்னில் 2 இது கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம 3ஆவதும் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி எழுதியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணணும். 11 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 121 வந்துடுது. அடுத்து 110 எப்படி வந்திருக்குது அப்படின்னு செக் பண்ணும்போது இந்த 121லேருந்து 11 மைனஸ் பண்ணால் 110. அதே மாதிரி 15 ஸ்கொயர் 225. 225லேருந்து இந்த 15 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 210. இந்த மாதிரி பேட்டர்னில் கீழே ஆப்ஷனில் எப்படி கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். இங்கே வந்து 16 ஸ்கொயர் 256 வரணும். அப்போ இது வராது. 17 ஸ்கொயர்னா 289 வரணும். அப்போ இது வராது. அங்கே பாருங்கள்
19 ஸ்கொயர் 361 ரைட்டு. இதில் வந்து 19 மைனஸ் பண்ணோம்னா 342 கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். இங்கே வந்து 9 ஸ்கொயர் 81 ரைட்டு தான். ஆனால் 81லேருந்து 9 மைனஸ் பண்ணோம்னா 70 வராது. இப்போ இதுவும் தப்பு. இதுதான் ஆன்சர் வந்து ரைட்டு. 122:145 226 என்ன? இப்போ 122 வந்து தெரியும். 11 ஸ்கொயர்னா 121, அதோட 1 கூட்டியிருக்காங்க 122. இதே மாதிரி இப்போ 145 இருக்குது. இப்போ 12 ஸ்கொயர் 144 + 1 145. இங்கே 226 இருக்குது. 15 ஸ்கொயர் 225 + 1 226. இதே மாதிரி 15க்கு அடுத்து என்ன நம்பர்? 16. 16னா 256, அதோட 1 கூட்டணும்னா 257. இப்போ ஆன்சர் வந்து 257. 256 போட்டுறக்கூடாது. அடுத்து அதோட 1 ப்ளஸ் பண்ணி தான் 257 போடணும். அடுத்து 2:4:8 10:20:40. இந்த ரெண்டு பேட்டர்னுக்கு ரிலேட்டடாக 3:6:9 இது மாதிரி இன்னும் ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதுக்கும் எப்படி ரிலேஷன் இருக்குது? இப்போ இங்கே வந்து 2ஆல் பிரிக்காங்க. 2 4. திருப்பி இந்த 2 4ஆல் பெருக்குனா 8. 10 வந்து 2ஆல் பெருக்கியிருக்காங்க 20. திருப்பி இங்கே வந்து 4ஆல் பெருக்கியிருக்காங்க 40. இதே மாதிரி இங்கே 2ஆல் பெருக்கியிருக்காங்க. ஆனால் இதை வந்து 3ஆல் பெருக்கியிருக்காங்க. 3 2ஆல் பெருக்கினா 6, 3 3ஆல் பெருக்கணும்னா 9. இதே மாதிரி வர மாதிரி ஆப்ஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 18 2ஆல் பெருக்குனா 27 வருமா? வராது. அப்போ இது வராது. இங்கே இதை பாருங்க, 5 2ஆல் பெருக்குனா 10 வருது. திருப்பி இது 3ஆல் பெருக்குனா 15 தான் வரும். அப்போ இதுவும் வராது. இங்கே 6 2ஆல் பெருக்குனா 24 வராது. இப்போ இந்த ஆப்ஷன் வராது. இங்கே 15 2ஆல் பெருக்குனா 30. 15 3ஆல் பெருக்கணும்னா 45. அப்போ இதுதான் கரெக்டாக வருது. அப்போ ஆன்சர் வந்து இதுதான். அதே மாதிரி அடுத்து 5:21:7 என்ன? இப்போ 5னா 5 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? 25. 25 மைனஸ் இங்கே 21 இருக்குது. இப்போ எதை மைனஸ் பண்ணாங்கன்னா 4 மைனஸ் பண்ணாங்கன்னா 21 வரும். அப்போ 5ஐ விட ஒரு நம்பர் கம்மியாக 4 மைனஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி 7 ஸ்கொயர் 49. இதில் வந்து 7ஓட 1 கம்மியானா 6. 6 மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா 43. ஆன்சர் வந்து 43. அவ்வளோதான் சம்ஸு. இந்த டெலகிராம் சேனலில் கொஸ்டின் நைட்டு வந்து அனுப்புவோம். அதை நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து யூடியூப்பில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சர் கரெக்டானு. இதே மாதிரி அடுத்த ஒரு டாபிக் பார்ப்போம். நன்றி.